ஹலோ எவ்ரிவன். டுடே ஸ்பெஷல் பிரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு குண்டா இல்லைன்னா பாட்டிலோட மூடி வச்சு இந்த ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஒரு பேனில் வந்து நல்லா ஆயில் வந்து ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வந்து நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தா பிசு தன்மை வந்துச்சுன்னா நான் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவு வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த ப்ரெட்டை வந்து சுகர் சிரப்புக்குள்ள 5 to 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து டிப் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் வந்து திருப்பி நல்லா வந்து சுகர் வந்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம டிப் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் வந்து ஒரு கப் வந்து மில்க் பவுடர், பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து ஒரு கப் வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் வரைக்கும் வந்து கொஞ்சம் மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து வந்துடுச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பால்கோவா ஸ்டஃபிங் தான். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த ப்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ப்ரெட் பீசஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம முந்திரி வந்து மேலே தூவி விட்டு கொஞ்சமாக நம்ம சுகர் சிரப் வந்து இது மேலே ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி ஆல்.